தம்பி தங்கராசை எம்எல்ஏ வாக்கி சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மாநில தேர்தல் பிரிவு துணை செயலாளராக இருந்து நான் மாவட்ட செயலாளராக பணியாற்றியதை காட்டிலும் என்னுடைய தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் தெரியும். 9 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே அரசியலை நீங்கள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விட மக்களை நீங்கள் எப்படி சந்திக்க வேண்டும், தேர்தல் களத்திலே நீங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதைத்தான் ஒரு ஆசிரியையாக இருந்து 9 ஆண்டு காலம் என்னுடைய தம்பிகளுக்கு நான் பாடம் எடுத்திருக்கிறேன். என்னுடைய 46 வருட கால அரசியல் அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன். காரியாலயம், இந்த காரியாலயத்திலே இந்த கூட்டம் இன்றைக்கு மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும். எந்த காரியாலயத்திலே கூட்டம் இல்லையோ அந்த கட்சி தான் ஊருக்குள்ளே வேலை செய்கிறது என்று அர்த்தம். எந்த வேட்பாளருக்கு பின்னால் கோஷத்தை போட்டுக் கொண்டு கூட்டம் கூட்டமாக கொடியை கட்டி பின்னால் போகாமல் இருக்கிறார்களோ அந்த வேட்பாளர் வெற்றி கோட்டை தொடப் போகிறார் என்பது அர்த்தம். இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அவரவர் பகுதியிலே, அவரவர் வார்டிலே, அவரவர் குடியிருக்கிற வீதிகளிலே அன்றாட மக்களை சந்தியுங்கள். பகுதி செயலாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிறார்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியிலும் இருக்கிறார்கள். எல்லா கூட்டணி கட்சி பெயரையும் நான் சொல்ல வேண்டும். அத்துணை தம்பிமார்களும் பகுதி செயலாளர், வார்டு செயலாளர் என்ற அடிமட்ட வரை உறுப்பினர்கள் வைத்திருக்கிறீர்கள். எனவே ஒரு 600 பொறுப்பாளர்கள் இருப்பார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே வடக்கு தெற்கு தொகுதியிலே. இங்கேயே இவ்வளவுனா நான் இருந்த வீடாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எத்தனை பேர் இருப்பார்கள் என்பதை கணக்கு போடுங்கள். ஒவ்வொருவரும் குறைந்தது 250 ஓட்டு போதும். ஒரு ஆள் ஒன்றிற்கு, அது மாநிலமாக இருந்தாலும் சரி, சாதாரண வீதியில இருக்கிற கிளைக்கழக மகளிர் அணியாக இருந்தாலும் சரி, ஆள் ஒன்று 250 ஓட்டை குறிவைத்து இந்த 15 நாட்களிலே திரும்ப திரும்ப நீங்கள் அவர்களுக்கு முகத்தை காட்ட வேண்டும். திரும்ப திரும்ப அவர்களிடத்திலே வேட்பாளரை கொண்டு செல்ல வேண்டும். திரும்ப திரும்ப தாமரை தான் நம்முடைய சின்னம் என்பதை உறுதிப்படுத்துங்கள். தாமரை வந்தால்தான் நம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்பதை சொல்லுங்கள். தாமரை வந்தால்தான் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க முடியும் என்று சொல்லுங்கள். தாமரை வந்தால்தான் இந்த ஸ்மார்ட் சிட்டியாக மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்ட மாநகராட்சி மாநகராட்சியாக இருக்கும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். 2 வார காலம் கடினமாக உழையுங்கள். வெற்றி பெறும் வரை குதிரையை போல ஓடு. வெற்றி பெற்றதற்கு பின்னால் குதிரையை விட வேகமாக ஓடு என்று சொன்னார் ஒரு அறிஞர். அதை போல குதிரையை போல ஓடுவதற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலைப்படாதீர்கள். சின்ன சின்ன சங்கடங்கள்